ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சைக்கிள் கேம். இனி நம்ம பார்க்க போகிறோம் மைன்கிராஃப்ட் பார்ட் 15 தான் பார்க்க போகிறோம். 16 ஓகே. அப்படியே 15 வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும். சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்க சாக்கில் நம்ம ப்ரோ வந்து நான் அளவுலாத்தில் வா ப்ரோ அப்படின்னாரு. ஓகே போகலாமா? ஓகே, இந்த வீட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வுட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம கிட்ட கொஞ்சம் வுட்டு இருக்குது. இதை அப்படியே பாதி பிரித்து அவர்கிட்ட குத்துடலாம். இதை பிரிக்கவே முடியல, இதை அவர்கிட்டே குத்துடலாம். ப்ரோ ஏன் ப்ரோ அங்கே கட்டுற அப்படின்னு நான் கேட்டேன்னா, அதுக்கு ப்ரோ அங்கெல்லாம் வேணாம் ப்ரோ, இங்கே கட்டிடலாம் அப்படின்ட்டார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஸோவா இதுக்காக ஒரு வீடியோ ஃபுல்லாக உட்காந்து அங்கே க்ளீன் பண்ண ப்ரோ. என்ன ப்ரோ நீ வேறு அங்கே வேறு பிளாக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே காபல் ஸ்டோனை மெல்ட் பண்ணி ஸ்டோன் இது போட்டு அதை கவர் பண்ணு. சே, மனசை புண்படுத்திட்டீங்க போங்க. ஓகே, புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி சைட்லலாம் வுட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஏன்னா அவர் சைட்லலாம் காபல் ஸ்டோன் எழுப்ப நாங்கள் கார்னர்லலாம் வுட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, டீம் போட்டு விளாட்றத ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. யாருக்குன்னா டீம் போட்டு விளாட்ணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கட்டாயமாக விளாட்லாம். ஓகே, அவர் வேறு சைடில் எழுப்பின்னு இருக்காரு. நம்மளும் கொஞ்சம் உதவி செய்கிற மாதிரி ஒரு 2 பிளாக் மட்டும் இது பண்ணுறோம். ஓகே, இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த ஃப்ளோர் மாதிரி ஓக் லாக் வரும். ஓகே சாரி, ஓக் பிளாங்க்கு சாரி, பேரெல்லாம் மறந்து போச்சு. ஒரு நாள் வீடியோ போடலாம். ஓகே, இன்னும் ஒன்று தேவைப்படுது. சரி, அதே இது பண்ணியாச்சு. இங்கே சைடில் மட்டும் இருக்கா. ஓகே, இதை நம்ம கவர் பண்ணிடலாம். இன்னும் அங்கே ஒன்று இங்கே ஆட்டோ வரலையே. ஓகே, இங்கே இது பண்ணலாம். ஓகே, வீட்டோட வேலைலாம் இப்போ ஓரளவுக்கு முடிச்சதுனால இங்கே ஸ்டார் கேஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே, சூப்பராக தான் இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ உள்ளே பண்ணுற? என்னத்தை இதை போட்டு உடைக்கிறாரு? ஓ, ஜன்னல் வைக்கிறீங்களா? இங்கே ஒரு ஜன்னல் வருமே. வா, இங்கேருந்தே பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் என்ன நடக்குதோ ஈஸியாக பார்க்கலாம். நாங்கள் 2 பேரும் அப்படி தான் க்ரியேட்டிவாக யோசிப்போம். யாரும் அந்த மாதிரிலாம் பார்த்துடாதீங்க, பார்த்துட்டு எங்களெல்லாம் மாட்டி விடக்கூடாது. ஓகே, அவர் வந்து கீழேருந்தே ரூஃப் கட்டுறேன்டாரு. நான் எதுக்கு தேவலாமல் ஏறினேன்னு தெரில. அப்படியே நைட் ஆனதுனால வந்து தூங்கிட்டு நேற்று விட்டு போன வேலையெல்லாம் நாங்கள் இது பண்ண ஆரம்பித்தோம். அவரும் அந்த ஸ்டார் கேஸை உடைக்கிறது கஷ்டமாக இருக்கனால ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் கொடுத்தா அவரும் அதை எடுத்துக்கிட்டாரு. ஓகே, இனிமேட்டு வரப்போகிற வீடியோவில் நம்ம வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அப்படின்னா நம்ம ஒரு பேசிக் மைக்கு வாங்கியாச்சு. ஒரு பேசிக் மைக்கு தான், இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்பி தான் நான் போடுறேன். ஓகே, நாங்கள் 2 பேர் அப்படியே சைட்லலாம் இது பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க இந்த மாதிரி கட்டுறது. சே, இதெல்லாம் எப்படி தான் கட்டினாங்கன்னு கூட தெரியல, அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு நாங்கள் எப்படியோ அந்த பக்கத்து வீடை பார்த்து எப்படியோ கட்டிட்டு வந்துட்டோம். அவருக்குமே ஒன்றும் புரியல. ஓகே, இன்னும் ஒரு பிளாக் தான். டேய், ஏற்கனவே இந்த ரூஃப் கட்டும் போதே நான் வெறுப்பாயிட்டேன். இதில் இது வேறு சும்மா வெறுப்பேற்றினேக்குது. ஓகே, என்னடா இது? ஓகே, கொஞ்சம் பின்னாடி வந்து வேணா இது பண்ணுவோம். இது என்ன இது? இன்னும் அவர் கட்டினா மட்டும் கரெக்டாக வருது. இது நல்லா இல்லை, எடுத்துடலாம். திடீர்னு நம்ம ப்ரோ வந்து ஒரு ஸ்டார் கேஸை வச்சுட்டு இது ஓகேவான்னு கேட்பாரு. நான் அதை உடைக்க அவர் டேரக்ஷன் மாதிரி கரெக்டானு கேட்பார். ரொம்ப டென்ஷன் ஏற்றி விட்டார். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.